துன்பங்களிலிருந்து விடுபட்டு அமைதி பெறுவது எப்படி? ஒவ்வொருவருடைய உருவமும் பெயரும் வேறுதான், இருப்பினும் ஆன்மா ஒன்றுதானே. பிறகு ஏன் இத்தனை வேற்றுமை? இது ஆன்மாக்களுக்கு இடையில் நிகழும் போரா? மானுடனாய் நமது கடமைதான் என்ன? ஓஹோ, கொஸ்டின் லெக்சர் மாதிரி இருக்கே, ரொம்ப பெரிய கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஆமா, இந்த கேள்வியில கேக்குறீங்க, நான் பதில் சொல்றேன். அதெல்லாம் கேட்டுட்டு என்ன பண்ண போறேன்? எல்லாம் மறந்து அப்படியே வீட்டுக்கு போய் படுத்து தூங்கப்போ இல்ல. எல்லா கேள்வி பதில் கரெக்டா இருந்ததுன்னா உங்க மனசுல என்ன வருது? இல்ல உங்க மனசுல ஆமா அப்படின்றாங்க இல்லையா? ஒரே எஃபெக்ட் தான் பண்ணுது தானே, ஆமா அப்படின்னா. அந்த ஆமான்னு சொல்லக்கூடிய மனசோட நிலை தான் முக்கியமானது. நம்ம என்ன கேட்கிறோம், என்ன தெரிஞ்சுக்கிறோம் இல்ல, ஆமா ஆமா, எஸ். That is mind. That is meditative mind. முக்தி கேட்கணும்னாக்க ஒரு குழந்தைக்கு எக்ஸாம் முடிஞ்ச அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்போ உனக்கு எப்படி தோன்றது கேளுங்க, இந்த குழந்தை சொல்லும். அந்த பரீட்சை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே அந்த புஸ்தகத்தெல்லாம் ஒரு இடத்துல உதறி போட்டு அந்த சோஃபால குழந்தை உட்காரான்னு, அதுதான் முக்தி. You say love is the core of our existence, but all we see is pain, hatred, negativity. Can you explain? You know, love is the cause of hatred. Love is the cause for jealousy. You love perfection and you are angry at imperfection. You love somebody too much, you become possessive and you become jealous. So all the distortions, vikaras, are born out of love. But we want a love which is free from distortion. This is the quest of human life. Love minus knowledge will bring about a host of evil tendencies. Love with knowledge will bring anandam. நாட்டில் வன்முறை பெருகுவது ஏன்? மனிதநேயம் வெகுவாக குறைந்த காரணம் என்ன? அறியாத்தன்மையால் தான் வன்முறை உண்டாகும். அப்புறம் ஸ்ட்ரெஸ், மனசுல ஒரு இறுக்கமா, என்ன சொல்லுவோம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு? அழுத்தம். மனசுல இருக்கிற அழுத்தம், அந்த அழுத்தத்தை வெளியிட்டோம்னா அந்த வயலன்ஸ்லாம் போயிடும். கம்யூனிசம்னால நம்ம நாட்டில் நேக்சலிசம் நிறைய வளர்ந்துருக்கு. இன்ஜஸ்டிஸ் தெரியறது, இன்ஜஸ்டிஸ் அதையே நினைச்சு if you become part of the problem, you can never find a solution. You should see injustice, at the same time become part of the solution. Never present a problem if you cannot present a solution also with it. This may appear sometimes may appear to be irrational, but if you go deep into the psychology of it, you will find that if somebody dwells just in the problem, either they will become violent or they will get depressed. And you don't want to steal the health of a person by making him either violent or depressed if you cannot find a solution for them. And I tell you, you can definitely find a solution. And give a solution with the problem. What do you say? Correct? I would like to do something for society. Does Art of Living have some projects for society apart from the famous courses? Definitely. You know, we have, in this 1 year, we have reached up to about 20,000 villages.
What has happened in the 20,000 villages? Number of medical camps, health awareness, hygiene awareness programs, and then homes for people who do not have, and youth training program, youth leadership program, rural development, like this. And now we have started also mobile agriculture unit. That is bringing the knowledge of agriculture to the farmers right in the doorstep. Many farmers remain poor because of lack of planning. ஒரு வருஷம் டொமேட்டோ நிறைய விலை ஆச்சுன்னா எல்லாரும் டொமேட்டோ போட்டுறாங்க, உடனே விலை கீழே இறங்கி போயிடுறது. இங்க நம்ம பிளானிங்கே இல்லை. ஒரு வருஷம் 70 ரூபாய் ஒரு கிலோ டொமேட்டோ வித்துது. எல்லா ஃபார்மர்ஸும் கடன் வாங்கி வாங்கி டொமேட்டோ போட்டாங்க, 2 ரூபாய்க்கு வந்துடுத்து வேலை. எல்லாரும் நல்ல லாஸ்ல போயிட்டாங்க. அதுக்கு அவங்களுக்கு யாராலும் சொல்லி கொடுக்கறதுக்கு யாரும் வேணும், இது மாதிரி இவ்வளோ பிளான் பண்ணுங்க, நீ டொமேட்டோ போடுற, நீ சீம கத்திரிக்காய் போடு, நீ வேற இது மாதிரி ஒரு பிளானிங், வெஜிடபிள் பிளானிங் இல்லாத இருக்கிறதுனால தான் நாம் அடிபட்டுறோம். அந்த மாதிரி பிளானிங் சொல்லித்தரணும். அது தட் இஸ் ஹேப்பனிங்.